பிஎஃப்ல இருக்க காசை வித்ட்ரா பண்ணி ஈக்விட்டிலயோ இல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்லயோ போட்டா அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும்ல அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலை இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல இந்த பிஎஃப்ன்றது பிக்சடா ஒரு பர்டிகுலர் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் கண்டிப்பா வரும்னு கேரண்டீடா கொடுக்கக்கூடிய டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. பேங்கோட பிக்சட் டெபாசிட்ஸ், பாண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ், சுகன்யா சம்ரிதி, கவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு இது எல்லாமே பிக்சடா கேரண்டீடா இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இல்ல டெட் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போடுறாங்கன்றதால இதை டெட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ, இண்டெக்ஸ் ஃபண்டோ, இடிஎஃப்ஓ இது எல்லாமே ஈக்விட்டி கேட்டகரி. ஈக்விட்டி கேட்டகரின்றது மார்க்கெட் லிங்க்டு ஏற்ற இறக்கங்கள் ரொம்பவுமே அதிகமா இருக்கும். ஒரு ப்ராப்பரான போர்ட்ஃபோலியோன்னு எடுத்தீங்கன்னா அதுல ஈக்விட்டியும் டெட்டும் மிக்ஸ் ஆயிருக்கணும். ஒரு ஸ்டேபிளான போர்ட்ஃபோலியோன்னு சொன்னோம்னா 60% ஈக்விட்டி, 40% டெட் இருக்கணும். இப்போ உங்ககிட்ட இருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஆட் பண்ணி பாருங்க. இதுல போதுமான அளவுக்கு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கான்றதை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டிசிஷனை நம்ம எடுக்கலாமா வேண்டாம்ன்றது முடிவு பண்ண முடியும். உங்களுக்கு 45 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா இந்த பிஎஃப்ல கை வைக்கணும்ன்ற ஐடியாவை கம்ப்ளீட்டா விட்டுருங்க. ஒருவேளை 20-25 வருஷம் இருக்கு இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லாம என்கிட்ட நிறைய டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, ஈக்விட்டில எதுவுமே கிடையாதுன்னா ப்ராப்பரா பிளான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதுன்னா இதை மூவ் பண்ணிக்கலாம். பிஎஃப் அப்பப்போ வித்ட்ரா பண்றோம்னா டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோட காம்பவுண்டிங்கா நம்ம கொள்றோம்னு அர்த்தம். அதோட ரிட்டர்ன்ஸும் நம்மளுக்கு நல்லா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரிட்டர்ன்ஸ் மட்டுமே கிடையாது, டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். பிஎஃப் கொண்டுட்டு வெறும் ஈக்விட்டில போட்டீங்கன்னா மொத்தமா ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா பிஎஃப் பக்கம்லாம் போகவே போகாது. கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு காசு வளர்ந்துட்டு இருக்கு, அது தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணி நம்மளோட சேஃப்டி பணத்தை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி